குருவி குத்துன கொய்யாப்பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அணில் குத்துன பலாப்பழம் இன்னைக்கு அதாங்க நம்ம வீட்டு ஸ்டோரி. ஒரு 4 பலாப்பழம் இருந்தது. எப்படா பழுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் அணில் இன்னைக்கு நமக்கு முன்னாடியே அலர்ட் ஆகி காலையிலேயே சிக்னல் கொடுத்துருச்சுங்க. சரி, இதுக்கு மேலே விட்டால் கிடைக்காது அப்படின்னு கட் பண்ணிடலான்னு. ஆனாங்க, எத்தனை விதமான பழங்கள் இருந்தாலும் முக்கணில ஒன்று சீசனுக்கு மட்டும் கிடைக்குங்கிறனாலேயே என்னவோ பலாப்பழத்துக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குங்க. அப்படியே எல்லோயிஷாக நிறைய சொலைகளும் இருந்தது. இந்த சொலைகள் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்டனாலும் சக்கரை கட்டி மாதிரி இனிப்பாக இருக்கும். இதனோட விதைகளுமே பாருங்களேன், மேக்ஸிமம் நிறைய விதைகளில் வேர் போயிருக்கும். கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க இது வந்து வேர்பலா வெரைட்டி அப்படி தான் இருக்கும்னு. நம்மளும் சூப்பராக எடுத்தாச்சு. ஒரே பழத்தில் பாருங்களேன் எவ்வளோ சொலைகள் இருந்ததுன்னு. இன்றைக்கி இந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் செய்ய போகிறோம். ராகி மாவு, தேங்காய் துருவல், கருப்பட்டி இது 3 இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு கருப்பட்டி வந்து இடிச்சுட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தூசு இருக்கனால வடித்து எடுத்துக்கணுங்க. ராகி மாவு வந்து இடியப்ப மாவுலாம் பிசையும் இல்லையா, ஹாட் வாட்டர் போட்டு அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பலாப்பழத்தை வந்து அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக வேணும்னு கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பேனில் கீ போட்டுட்டு நல்லா இந்த பலாப்பழத்தை அரைச்சொல்லி அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கருப்பட்டி ரெடி பண்ணோம் இல்லையா, அதையுமே வடித்து ஆட் பண்ணிக்கலாம். பலாப்பழம் வந்து ஸ்வீட் ரொம்ப அதிகங்க. ஸ்வீட் வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூர்ண மாதிரி தாங்க ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிறதுக்குள்ளே வாழையிலையை கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணுங்கிறதுல நார்மலாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பால்ஸை வச்சுட்டு நல்லா தட்டி கொடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு தின்னாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தொட்டு கூட தட்டிக்கலாங்க, ஷேப்பாக வரணும் அப்படிங்கிறதில்ல. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் இந்த மாதிரி நடுவில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த எட்ஜஸ் மட்டும் நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு இட்லி பேனில் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வாழையில வைக்கிறோம் அப்படிங்கிறனால ஈஸியாக எடுத்துடலாங்க, ஒட்டாமல் வந்துடும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ராகி மாவு மட்டும்தான் ஆட் பண்ணோம். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள். அப்படியே சாக்லேட் மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாஃப்ட்டுங்க. கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே அந்த அளவுக்கு தெரியலங்க. நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக சாப்பிட்றத விட ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.